தொகுதினா எங்க நினைப்பீங்க அப்படின்னு அண்ணன் கேட்போம். அண்ணன் சொல்லுவாரு, எங்க வறுமை அதிகமா இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமா இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேரிகள் அதிகமா இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமா இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ. வடசென்னை மக்களை கேட்டீங்களா? திரு ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினத. வறுமை எங்க அதிகமா இருக்கோ, ஏழ்மை எங்க அதிகமா இருக்கோ, பெண்கள் எங்க படிக்கலையோ, வேலை வாய்ப்பு எங்க இல்லையோ, அதே மாதிரி மதுவும் குடிப்பழக்கமும் அதிகமா இருக்கோ, எங்க வளர்ச்சி இல்லையோ அங்க வந்துட்டு நிப்பாங்கன்னு. நீங்க எங்க வேணா நில்லுங்க சார், எல்லாம் சரிதான். நீங்க பேசின வார்த்தைகள் எப்படி இருக்கு? உங்களுடைய தொண்டர்களுமே இங்கதானே இருக்காங்க, இதே வடசென்னையில தானே வசிக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய வடசென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களையும் நீங்க மது பழக்கத்துல இருக்கிறவங்க, குடிக்காரர்கள் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அவங்களா படிக்காதவங்கன்னு சொல்றீங்களா? அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? சார், சேரி என்றால் என்ன சார் சொல்லுங்களேன். சேரி என்றால் சேர்ந்து வசிக்கக்கூடிய இடம், மக்கள் வாழும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைய ஒரு கொச்ச பொருளா எடுத்து இப்ப மாத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சேரினா அவ்வளவு கேவலமா சார் உங்களுக்கு? பெண்கள் இங்க படிக்கிறது இல்லையா? நானும் வடசென்னை தான், நான் அட்வொகேட். இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இங்க அட்வொகேட் இருக்காங்க தெரியுமா? இங்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? வடசென்னைக்கு வந்து பாத்திருக்கீங்களா? இங்க வடசென்னை எப்படி இருக்குனாவது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒரு வாட்டி சுத்தி வாங்க சார், சுத்தி வந்து பாத்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. மது பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் இங்க அதிக பேர் இருக்காங்களா? ஏர்போர்ட்ல சரி, நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. எங்களை வந்துட்டு குறைச்சு எடை போடாதீங்க சார். வடசென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவேகா உறுப்பினர்கள், தாவேகாக்கு சப்போர்ட் பண்றவங்க, உங்க எல்லாருக்குமே சொல்றேன், சிந்தித்து வாக்களியுங்கள். யாருக்கு சப்போர்ட் பண்றோம், யார் நம்மளை இழிவுபடுத்தி பேசுறாங்கன்றதை யோசிச்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான்.